ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹிந்தி காமெடி ட்ராமாவை ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் லாபத்தா லேடிஸ். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ தீபக். ஸோ இவருக்கும் குமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகுது. ஸோ இந்த கதை பார்த்திங்க அப்படின்னா சரியாக 2001 நடக்கக்கூடிய மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நார்த் சைடில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 கேரக்டர்ஸ் தான் இந்த 2 பேரும், அதாவது தீபக், அதாவது குமாரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 கேரக்டர்ஸ். ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ரிமோட் வில்லேஜாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இன்னமும் பொண்ணுங்க சமையல் ரூம்லக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ஆம்பளைங்களோட எதிர்த்து பேசக்கூடாது, அடக்கொடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய கதை மாதிரி அந்த கதை காமிப்பாங்க. அதாவது இந்த தீபக்குமே குமாரிக்கும் கல்யாணம் நடக்கும். ஸோ அவங்க வழக்கப்படி, அவங்க ட்ரெடிஷன் படி பார்த்திங்க அப்படின்னா, எல்லா கல்யாணம் ஆகக்கூடிய புது பொண்ணுங்களும் பார்த்திங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகும்போது ஒரு சிகப்பு கலர் சாரீ கட்டிட்டு முகத்தை ஃபுல்லாக மூடிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க அவங்க பக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுக்கும் அந்த குமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த தீபக் அப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ கல்யாணம் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா, அந்த பையனோட வீட்டுக்கு, அதாவது ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போகிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த முகத்தை யாருக்கும் காட்டக்கூடாது, முகத்தை யாருக்குமே காட்டக்கூடாது, ஃபுல்லாக கவர் பண்ணால் மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க அவங்க கிராமத்தில். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அந்த குமாரிக்கும் தீபக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த தீபக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குமாரியை அவருடைய கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது இந்த குமாரியோட கிராமத்தில் இருந்து தீபக்கோட கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம ஹீரோ. ஸோ அப்படி போகும்போது ஒரு நடக்கக்கூடிய சம்பவம் தான் இந்த படத்தோட மீதி கதை. அதாவது இவர் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு ட்ரெயினில் ஏற்றி கூட்டிகிட்டு போவார். ஸோ அவருடைய கிராமத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு ட்ரெயின் ஏறி போகணும். ஸோ அந்த ட்ரெயினும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயினில் ஏறி போனால் தான் அவருடைய கிராமத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இவரும் பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு அந்த ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ட்ரெயினில் அவருடைய புதுசாக கல்யாண ஒய்ஃபையும் ஏற்றுவார், இவரும் ஏறிடுவார். ஸோ ஏறினதுக்கப்புறமா தெரிய வரும், இவரை மாதிரியே ஒரு 2-3 நியூலி மேரிட் கப்பிள்ஸ் அதில் இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கூட்டத்தில் நடுவில் இடம் பிடிச்சி தன்னுடைய புது ஒய்ஃப் உட்கார வைப்பார் நம்ம தீபக். ஸோ அப்படி உட்கார வச்சதுக்கப்புறம் இவரும் கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கும் ஒரு இடம் கிடைக்கும். ஸோ அப்படி உட்காந்துட்டு இவர் இருக்கும்போது ரொம்ப டயர்டாகிடுவார். ஸோ சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு திடீர்னு எழுந்து பார்ப்பார். ஒரு 12 மணிக்கு இருக்கும்போது எழுந்து பார்ப்பார். எழுந்து பார்த்திங்க அப்படின்னா, வெளியே பார்த்தா அவருடைய இறங்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் வந்துடும். அவருடைய சொந்த கிராமத்துக்கான அந்த ஸ்டேஷன் வந்துடும். வந்ததுக்கப்புறம் வா நம்ம கிராமம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்திருந்த அந்த 3 நியூலி மேரிட் கப்பிள்ஸில் இருந்து ஒரு பொண்ணை எழுப்பி, இதுதான் நம்ம ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணை எழுப்பி பாபா இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. ஸோ அந்த பொண்ணும் பார்த்திங்க அப்படின்னா, இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு இவர் நம்ம ஹஸ்பண்ட் கூட தெரியாது. ஸோ யார் நம்ம ஹஸ்பண்ட் கூட தெரியாமல் அந்த பொண்ணுமே இறங்கிடும். ஆக்சுவலாக அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா, குமாரி அப்படிங்கிற அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா வேறு இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா, நான் தீபக் வேறு பொண்ணை கூட்டிகிட்டு அவருடைய கிராமத்துக்கு போகிறேன். அதான் அவங்க ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா. ஸோ கடைசி வரைக்குமே வீட்டுக்கு போகிற வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா, அந்த பொண்ணு தன்னுடைய முகத்தை யாருக்கும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா முகத்தை மூடிக்கிட்டு அவருடைய வீடு வரைக்கும் போயிடுது. ஸோ போனதுக்கப்புறம் ஆர்த்தி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துட்டு கோலாகலமாக வரவேற்று ஆர்த்தி எடுக்கலாம்னு சொல்லிட்டு முகத்தை எடுக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். என்ன அப்படின்னா, பொண்ணு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தெரிச்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹீரோ எல்லாருமே திட்டுறாங்க, ஏன்டா ஒரு டிஃபன் பாக்ஸையோ ஒரு கொடையை மாற்றிட்டானாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணையே மாற்றி கூப்பிட்டு வந்துட்டியாடா, என்னடா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய அம்மா அப்பாவும் சொந்தக்காரங்களாம் சேர்ந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவுமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கோடு இருக்கார். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, ஹீரோட ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிடலாம், இந்த பொண்ணை அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நீ எந்த கிராமத்தை சேர்ந்தம்மா, நீ எப்படி இங்கேருந்து வந்த சொல்லுமா, நீ யாரும்மா கல்யாணம் பண்ணாங்க, நான் சொல்லுமா கூப்பிட்டு போய் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த பையனோட கிராமத்து பேர்லாம் நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன், ஸோ இதெல்லாம் என்னோடய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக தான் சொல்கிறாங்க.
சரி அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் உன்னோட கிராமத்தோட அட்ரஸ்ஸு உன்னை தேடி யாரை வர வரைக்கும் நீ வந்து எங்கள் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோட ஃபேமிலி வந்து அவங்க கூட வச்சுக்கிறாங்க. அது அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீரோட அண்ணனுக்கு வந்து கல்யாணம் இருக்கும். ஹீரோட அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா வெளியூரில் வந்து வாட்ச்மேன் வேலை செய்வார். அவங்களுடைய அண்ணி வந்து இங்கே தான் இருப்பாங்க. அன்னிக்கு ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலி இருக்கும். ஸோ அண்ணி வந்து இந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ 2 நாள் தேடுவோம், தேடினதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்பாங்க. ஹீரோவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து தேடிகிட்டே இருப்பார் தன்னுடைய ஒய்ஃப்காக. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா எம்எல்ஏவோட என்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்போட நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அப்படி கொடுத்தோம்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோசமான ஒரு கேடுகட்ட போலீஸ்கிட்ட வந்து மாட்டிப்பாங்க நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும். அதாவது பணத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு போலீஸ்காரர் இருப்பார். ஸோ அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க 2 பேரும். ஸோ வந்ததுக்கப்புறமா தான் தெரிய வரும் இவர் என்ன வேணாலும் பண்ணுவார் பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் சரி இந்த மாதிரி இதான் என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டு சரி என்னப்பா ஆதாரம் ஏதாவது ஃபோட்டோ கிட்ட வச்சுருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்பார். ஸோ சரி கண்டுபிடிச்சி தரேன், ஆனால் 15,000 ரூபா ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரன் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறமா தான் சரி ஓகே இப்போதைக்கு என்னால் 5,000 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பணும் அப்படின்னா ஒரு 5,000 ரூபா எடுத்து கொடுப்பாரு. மீதி 10,000 அப்படின்னு அவர் கேட்பார். நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கிட்ட வச்சுருப்பால, கல்யாண ஃபோட்டோ ஏதாவது வச்சுருப்பால, அதை காட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார் போலீஸ்கார். ஸோ இந்த மாதிரி சார் இருக்குது ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஃபோட்டோலையுமே பார்த்திங்க அப்படின்னா கல்யாண பொண்ணோட முகத்தை மூடி இருக்கும். ஸோ அதனாலேயே அடையாளமே தெரியாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்து ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து பல கிராமங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃப்யூச்சரில் வரப்போகுது. அது இந்த படம் வந்து 2001 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஃப்யூச்சரில் தான் வரப்போகுது. ஃப்யூச்சரில் அதுதான் வந்து லைஃபாக இருக்க போகுது, அதுதான் ஃப்யூச்சராக இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.